முதலில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதி, கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் தங்களுடைய வாக்குரிமையை அளித்து தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி. அந்த சட்ட விதி இன்றைக்கு சின்னபண்ணமாக்கப்பட்டிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் யார் வேண்டுமானாலும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக போட்டியிடலாம் என்ற கழக சட்ட விதி இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. 10 மாவட்ட கழக செயலாளர் முன்மொழி வேண்டுமா, 10 மாவட்ட கழக செயலாளர் வழிமொழி வேண்டுமா, 5 வருடம் அவர் போட்டியிடுகின்ற தலைமை கழகத்தின் நிர்வாகியாக இருக்க வேண்டுமாம். இது இந்த விதியை திருத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கழக சட்ட விதியை உருவாக்குகின்ற பொழுது அடிப்படை உறுப்பினர்களால் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் விதி. பொதுச் செயலாளரை தேர்வு செய்யப்பட்ட பின்னால் அந்த பொதுச் செயலாளர் பதவியேற்றுக் கொண்டு கழகத்தினுடைய அனைத்து அமைப்பு ரீதியான தேர்தல்களையும் பொறுப்புகளையும் தேர்தல் மூலமாக நடைபெறும் என்பதுதான் புரட்சி தலைவர்கள் வகுத்த நீதி. அதைத்தான் மாண்புமிகு அம்மா அவர்களும் கடைபிடித்தார்கள். இன்னைக்கு அந்த சட்ட விதி சின்னபண்ணமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கழக சட்ட விதியை மீண்டும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதான் சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றம் என்ற வரை நாங்கள் சென்றிருக்கிறோம். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறார், அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இதையும் சேர்த்து இரட்டைகளையும் சேர்த்து 6 வழக்குகள் உச்ச நீதிமன்றம் சென்று அந்த 6 வழக்குகளை ஒன்றாக இணைத்து சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு அனுப்பி சிவில் சூட்டில் அந்த வழக்கு இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிவில் சூட்டில் என்ன தீர்ப்பு வருகிறதோ அந்த தீர்ப்பு தான் ஃபைனல் பைண்டிங்காக இருக்கும். இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் அனைத்தும் ஸ்டில் பெண்டிங் அப்படின்னு சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட் நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது.